Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிளாஸ் 8 மேக்ஸ் கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்ல இருக்க சாப்டர் 7 பேஜ் நம்பர் 170ல இருக்க ஏரியாஸ் இன் ரியல் லைஃப்ங்கிற டாபிக்ல சில क्वेश्चंसலாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து what do you think is the area of an A4 sheet? ஒரு A4 ஷீட்டோட சைட் லென்த் அவங்களே கொடுத்துட்டாங்க 21 சென்டிமீட்டர் அண்ட் 29.7 சென்டிமீட்டர். இது வந்து லென்த் அண்ட் பிரெத். அதோட ஏரியா என்னவா இருக்கும்? A4 ஷீட் நமக்கு தெரியும், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஸோ ரெக்டாங்கிளுக்கு L into B தான் ஏரியா ஃபார்முலா. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 623.7 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர்ல கொடுத்ததுனால இது சென்டிமீட்டர் ஸ்கொயர், அவ்வளவுதான். இப்போ next, what do you think is the area of the tabletop that you use at school or at home? You could perhaps try to visualize how many A4 sheets can fit on your table. நம்ம வீட்ல ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல எத்தனை A4 ஷீட் நம்மளால வைக்க முடியும்? அந்த மாதிரி நம்மள விஷுவலைஸ் பண்ண சொல்றாங்க. Dimensions of furniture like tables and chairs are sometimes measured in inches and feet. இப்போ இது பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல பார்த்தோம், ஆனா டேபிள்ஸ்லாம் வந்து ஃபீட் இல்லைன்னா இத்தனை இன்ச்சஸ் அந்த மாதிரி மெஷர் பண்ணுவாங்க. அப்போ 1 இன்ச்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு, 1 ஃபீட்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு நமக்கு தெரியணும். 1 இன்ச்ல பாத்தீங்கன்னா 2.54 சென்டிமீட்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி 1 ஃபீட்ல எத்தனை இன்ச்சஸ் இருக்கு பாத்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் இருக்கு. இந்த மாதிரியான அந்த வேல்யூஸ் தெரிஞ்சாதான் நம்மளால இதை கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ A4 ஷீட்ஸ் இதுல வைக்க முடியும் அப்படின்னு டிவைட் பண்ணி சொல்ல முடியும். நான் இங்க டேபிளோட லென்த் எல்லாம் எடுத்து எதுவுமே பண்ண போறதில்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இது எப்படி பண்ணோம்னா டேபிளோட ஹோல் ஏரியா கண்டுபிடிச்சு அதுல இருந்து இந்த A4 ஷீட்டோட ஏரியாவை நம்ம டிவைட் பண்ணோம்னா வர ஆன்சர் தான் அத்தனை A4 ஷீட் நம்மளால வைக்க முடியும். புரிஞ்சுதான்? ஏரியா ஆஃப் டேபிள் டிவைடட் பை ஏரியா ஆஃப் A4 ஷீட். அந்த ரெண்டு ஏரியாவும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் A4 ஷீட் எவ்வளவு வைக்க முடியும் அந்த டேபிள்னு நமக்கு கிடைச்சிடும். நீங்க வேணா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Express the following lengths in centimeters. சென்டிமீட்டர்ஸ்ல எழுத சொல்றாங்க, இன்ச்சஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ 1 இன்ச் வந்து 2.54 சென்டிமீட்டர்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு தெரியணும். ஸோ இதை வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 இன்ச் 2.54னா 5 இன்ச் என்னவா இருக்கும்? இந்த வேல்யூவோட இன்டூ 5 பண்ணணும். ஸோ 5 இன்டூ 2.54 ஈக்குவல் டு 12.7 சென்டிமீட்டர் வரும். அதே மாதிரி 7.4னா இந்த 7.4ஓட into 2.54 பண்ணணும், equal to 18.796 centimeter. Express the following lengths in inches. So இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க, இன்ச்சஸ்க்கு மாத்த சொல்றாங்க. இன்ச்சஸ்ல மாத்தணும்னா நம்ம டிவைட் பண்ணணும். So 5.08 divided by 2.54 வந்து 2 inches. அப்புறம் 11.43 divided by 2.54 வந்து 4.5 inches. இதுல நம்ம எங்க மல்டிப்ளை பண்ணணும், எங்க டிவைட் பண்ணணும் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இன்ச்சஸ்ல இருந்து சென்டிமீட்டர் மாத்த சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து நமக்கு எப்பவுமே மாறாது இல்லையா? சோ இதை நம்ம எழுதிட்டு இன்ச்சஸ்ல இருந்து சென்டிமீட்டர் மாத்துறோம். வேல்யூ என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதா? 1ல இருந்து 2.54 ஆகுது. அதனால நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஒருவேளை இங்க வந்து சென்டிமீட்டர்ல இருந்து இன்ச்சஸ் இல்லையா? சோ சென்டிமீட்டர்ல இருந்து இன்ச்சஸ் ஏரோ மார்க் போட்டு பாருங்க. இந்த வேல்யூ அதிகத்துல இருந்து கம்மி ஆகுது, 2.54ல இருந்து 1 ஆகுது. இப்ப கம்மி ஆச்சுன்னா நம்ம டிவைட் பண்ணணும். இது வந்து இதுக்கு மட்டும் இல்ல, மீட்டர் டு கிலோமீட்டர் இல்ல சென்டிமீட்டர் டு மீட்டர், அது எல்லாத்துலயுமே இப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னா இப்போ மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் சென்டிமீட்டர் டு மீட்டர் கன்வெர்ட் பண்ணா நம்ம டிவைட் பண்ணணும். எதுக்காகனா இங்க 1ல இருந்து 100 வருது, இங்க 100ல இருந்து 1 வருது. சில டைம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? அந்த டைம்ல நம்ம இந்த மாதிரி போட்டு பார்த்தோம்னா இங்க இருந்து இன்க்ரீஸ் ஆகுது வேல்யூ, அதனால நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இங்க வந்து டிக்ரீஸ் ஆகுது வேல்யூ, அதனால டிவைட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சு வச்சா போதும். அது மல்டிப்ளை பண்ணணுமா டிவைட் பண்ணணுமாங்கிறது இந்த மெத்தட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். How many centimeter square is 1 inch square? இப்போ ஒரு இன்ச் ஸ்கொயர்ன்றாங்க. இப்போ 1 ஸ்கொயர் அதுல 1 inch இருக்குன்னா இப்போ இதோட ஏரியா என்ன? 1 inch ஸ்கொயர். இப்போ 1 inch ஸ்கொயரை நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல எப்படி எழுதுறதுன்னு கேட்கறாங்க. அதே ஸ்கொயர் தான், ஆனா சென்டிமீட்டர்ல சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? 1 inch வந்து 2.54 சென்டிமீட்டர். அப்ப இந்த பக்கம் 2.54, இந்த பக்கம் 2.54. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 6.4516. ஸோ 1 inch ஸ்கொயரோட வேல்யூ இன் சென்டிமீட்டர்ல சொல்லணும்னா இந்த 2.54 ஸ்கொயர் பண்ணணும், which is 6.4516
centimeter square. Inches square வந்து centimeter square மாத்தியாச்சு. How many centimeter square is 10 inch square? 1 inch square 6.4516 centimeter square இருந்துச்சு. அப்ப 10 inch square எவ்வளவு இருக்கும்னு கேக்குறாங்க. ஓ 1ல இவ்வளோ 10ல எத்தனை அப்படின்னு கேட்டாங்க. இன்டூ 10 பண்ணணும் இந்த வேல்யூவோட. ஓ 10 இன்டூ 6.4516 ஒரு டெசிமல் பாயிண்ட் நம்ம தள்ளி வச்சா போதும். ஏன்னா இன்டூ 10 தானே, அப்போ ஈஸி தான். டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சா போதும். 64.516 centimeter square. இப்போ நெக்ஸ்ட் கன்வெர்ட் 161.29 centimeter square to inches. சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருந்து இன்ச் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. ஆப்போசிட்டா சொல்றாங்க. இன்ச்சஸ்க்கு இப்போ இன்ச்சஸ்ல இருந்து சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா தானே சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருந்து இன்ச் ஸ்கொயர் மாத்த சொன்னா பண்ணுவோம். அப்போ டிவைட் பண்ணணும். இந்த வேல்யூவை டிவைட் பை 6.4516. முன்னாடி சொன்ன மாதிரி தான். இங்க இருந்து இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா, இன்ச்ல இருந்து சென்டிமீட்டர் பண்ணும்போது அப்போ மல்டிப்ளை பண்ணும். இப்போ சென்டிமீட்டர்ல இருந்து இன்ச்சுக்கு பண்ண சொல்றாங்க. இப்போ வேல்யூ நமக்கு டிக்ரீஸ் ஆகுது, ஸோ டிவைட் பண்ணணும். 161.29 டிவைட் பை 6.4516 பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா அது இன்ச் ஸ்கொயர்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதோட ஆன்சர் வந்து 25 வரும். ஸோ 25 இன்ச் ஸ்கொயர் தான் இந்த 161.29 சென்டிமீட்டர் ஸ்கொயரோட வேல்யூ இன் இன்ச்சஸ். What do you think this is the area of your classroom? Areas of classroom, house, etc. are generally measured in feet square or meter square. இப்போ ஏரியா ஆஃப் கிளாஸ் ரூம்னு வச்சுப்போம். அப்போ ஏரியாஸ் ஆஃப் இந்த ரூம்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்ல சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபீட் ஸ்கொயர்ல சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பெருசு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ்ல அவங்க சொல்லுவாங்க. How many inch square is 1 feet square? இப்போ 1 feet equal to 12 inches நமக்கு தெரியும். இப்போ 1 feet squareல எத்தனை இன்ச்சஸ் இருக்கும்னு கேக்குறாங்க. இதோட வேல்யூ என்ன, 12 இன்டூ 12 பண்ணோம்னா பாத்தீங்கன்னா 1 feet தான் ஃபீட் ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றாங்க. அப்போ இதே ஃபீட்ல இன்ச்சஸ்ல எழுதணும்னா 12 வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு இன்ச் ஸ்கொயர்ல தெரியும் இல்லையா. ஸோ 12 into 12 144. ஸோ 144 inch square. 1 feet squareங்கிறது 144 inch square. What do you think this is the area of your school? Make an estimate and compare it with the actual data. Larger areas of land are also measured in acres. இப்போ நமக்கு மீட்டர் தெரியும், கிலோமீட்டர் தெரியும். அதே மாதிரி லேண்ட் எல்லாம் ஏக்கர், நிறைய பெரிய லேண்ட்ல நம்ம ஏக்கர்னு சொல்லுவோம். அதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீட்ல கொடுத்துருக்காங்க. 1 ஏக்கர் வந்து 43,560 ஃபீட் ஸ்கொயர். ஸோ ஒரு ஏரியாவை தான் நம்ம ஏக்கர்னு சொல்லுவோம். ஒரு லென்த் இல்ல, கிலோமீட்டர்லாம் வந்து லென்த்தோட மெஷர்மெண்ட். பட் ஏக்கருங்கிறது ஒரு ஏரியாவோட மெஷர்மெண்ட். ஒரு ஏக்கருங்கிறது 43,560 ஃபீட் ஸ்கொயரை தான் ஒரு ஏக்கர்னு சொல்லுவோம். Besides these units, different parts of India use different local units for measuring areas such as Bigha, Gaj, Katha, Dur, Cent, Ankanam, etc. இதுல நீங்க எதெல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு சென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் நம்ம லேண்ட் எல்லாம். நான் அதுதான் கேட்டிருக்கேன், மற்றதெல்லாம் தெரியல. மற்றெல்லாம் ஹிந்தி வேர்ட்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏக்கர்னு இல்லாம ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம். அந்த மாதிரியும் நம்ம ஏரியாஸா டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு சொல்லுவாங்க. Find out the local unit of area measurement in your region. லோக்கல்ல கேட்டாங்கன்னா அப்போ தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு இந்த ஏக்கர்னு சொல்லுவாங்க, சென்ட்னு சொல்லியும் எனக்கு தெரியும். மற்றதெல்லாம் மேபி நார்த் இந்தியா ரீஜன்ஸ்ல இருக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த நேம்ஸ் கொடுத்துருக்கிறதுலாம். What do you think is the area of your village, town or city? நம்ம இருக்க சிட்டி ஆர் வில்லேஜோட ஏரியா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மேக் அன் எஸ்டிமேட் அண்ட் கம்பேர் இட் வித் யோர் ஆக்சுவல் டேட்டா. நம்ம ஒரு எஸ்டிமேட் பண்ணிட்டு நிஜ டேட்டா வந்து கம்பேர் பண்ண சொல்றாங்க. லார்ஜர் ஏரியாஸ் ஆர் மெஷர்ட் இன் கிலோமீட்டர் ஸ்கொயர். இந்த மாதிரி லார்ஜர் ஏரியாஸ்லாம் எதுல சொல்லுவாங்கன்னா கிலோமீட்டர் ஸ்கொயர்ல தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஊரே, ஒரு வில்லேஜ், ஒரு சிட்டிங்கிறது எவ்வளவு பெருசு கிலோமீட்டர் சைஸ்ல இருக்கும் இல்லையா, அதனால கிலோமீட்டர் ஸ்கொயர்ல ஏரியாஸை கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பண்ண போறதுல ரியல் வேல்யூ எல்லாம் நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். How many meter square is a kilometer square? 1 kilometer square வந்து எத்தனை மீட்டர் ஸ்கொயர்னு கேக்குறாங்க. 1 கிலோமீட்டர்ல வந்து எத்தனை மீட்டர் இருக்கு, 1000 மீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 1000 into 1000 பண்ணணும். இப்போ என்ன வேல்யூ வரும், 1 2 3 4 5 10 10 lakhs மீட்டர் ஸ்கொயர். 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் வந்து 10 lakhs மீட்டர் ஸ்கொயர் வரும். புரிஞ்சுதா? 1 கிலோமீட்டர்னா இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1 கிலோமீட்டர். இப்போ ரெண்டுமே 1 கிலோமீட்டர் ஸ்கொயர். அதே மீட்டர்ல எழுதுனா இங்க இந்த பக்கம் 1000, இந்த பக்கம் 1000 எழுதுவோமா. அப்போ அது ரெண்டு மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு மீட்டர் ஸ்கொயர்ல ஆன்சர் கிடைக்கும். அதனால 10 lakhs மீட்டர் ஸ்கொயர் வந்துச்சு. 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 lakh மீட்டர் ஸ்கொயர். How many times in your village, town or city bigger than your school?
இப்போ நம்ம சிட்டிங்கிறது ரொம்ப பெருசு, அதுல ஸ்கூலுங்கிறது இவ்வளவுதான் இருக்கும். ஸோ அது வந்து எவ்வளோ டைம்ஸ் பெருசு இந்த ஸ்கூலோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டைம்ஸ் பிகரா இருக்கு அந்த சிட்டி அப்படின்னு கேக்குறாங்க. ஓ நமக்கு இந்த ஏரியாவும் இந்த சிட்டியோட ஏரியாவும் ஸ்கூலோட ஏரியாவும் சிட்டியோட ஏரியாவும் தெரிஞ்சாதான் நம்ம இதை போட முடியும். அது எப்படி போடுவோம்னா ஏரியா ஆஃப் சிட்டி டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஸ்கூல் பண்ணணும். அப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் ஹவு மெனி டைம்ஸ் இட் இஸ் பிகர் அப்படின்னு தெரியும். ஸோ இதுவும் நான் போடலை, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த சிட்டி வித் த லார்ஜஸ்ட் ஏரியா இன் இந்தியா அண்ட் இன் த வேர்ல்டு. இப்போ லார்ஜஸ்ட் சிட்டி இன் இந்தியா வந்து டெல்லின்னு சொல்றாங்க. அதோட கிலோமீட்டர் ஸ்கொயர் வந்து 1484 கிலோமீட்டர் ஸ்கொயர் அதோட ஏரியா. லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப் இந்தியா. இதே லார்ஜஸ்ட் சிட்டி இன் வேர்ல்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அது எந்த சிட்டினா நியூயார்க் சிட்டி இன் யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏல இருக்க நியூயார்க் சிட்டி வந்து இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் சிட்டி இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். அதோட ஏரியா வந்து 12,000 கிலோமீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி ஸ்மாலஸ்டும் கேக்குறாங்க. ஸ்மாலஸ்ட் இன் இந்தியா அண்ட் வேர்ல்டு. ஸ்மாலஸ்ட் சிட்டி இன் இந்தியா அண்ட் வேர்ல்டு எதுன்னு கேக்குறாங்க. ஸ்மாலஸ்ட் ஏரியா ஆஃப் அ சிட்டி இன் இந்தியா வந்து மாஹிங்கிற ஒரு சிட்டி புதுச்சேரி பாண்டிச்சேரியில இருக்கு. ஸோ அதுதான் ஸ்மாலஸ்ட் சிட்டி பை ஏரியா இன் இந்தியா. அண்ட் இந்த வேர்ல்டுல பாத்தீங்கன்னா வேட்டிகன் சிட்டி. இப்போ மாஹிங்கிறது 9 கிலோமீட்டர் ஸ்கொயர் அண்ட் வேட்டிகன் சிட்டிங்கிறது 0.44 கிலோமீட்டர் ஸ்கொயர். 0.44 கிலோமீட்டர் ஸ்கொயர் உள்ள ஒரு ஏரியா இருக்கிற ஒரு சிட்டி தான் இந்த வேட்டிகன் சிட்டி. அதுதான் இருக்கிறது ஸ்மாலஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்டு. இது ஜஸ்ட் ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் மாதிரி தான். ஸோ இதுதான் அதோட ஆன்சர்ஸ். சாப்டரோட சம்மரியா சொல்லணும்னா அந்த ஃபார்முலாஸ் தான் சொல்லணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பத்தி பார்த்தோம், which is half into base into height, and ஏரியா ஆஃப் parallelogram base into height, ஏரியா ஆஃப் rhombus half into product of its diagonals. diagonals ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி அதுல half தான் rhombusோட ஏரியா. அண்ட் ஏரியா ஆஃப் trapezium வந்து half into height into sum of parallel sides. இந்த half into h into a plus b சொல்றோம்ல, அந்த a plus bங்கிறது அதோட parallel sides. இந்த சாப்டர்ல என்ன பார்த்தோம்னா ஒரு பாலிகனை நம்ம ட்ரையாங்கிள்ஸா பிரிச்சு அதோட ஏரியா கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம். எப்படி ராம்பஸ், parallelogram, trapeziumலாம் ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள்ஸா பிரிச்சு நம்ம ஏரியாஸ் கண்டுபிடிச்சோம். அந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் இந்த ஏரியா சாப்டர்ல பார்த்தோம். ஸோ அவ்வளோதான் இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. இந்த சாப்டரோட பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மற்ற வீடியோஸ்லாம் வேணும்னா அது போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.